ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கிருத்திக். இது என் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணான்னு சொன்னால், கனடாவில் நான் என் டே அண்ட் நைட்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் கனடாவில் இருக்கிற அழகான இடங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்களும் பார்க்கணுமென்ற ஆசையில் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்குரிய முழு ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வெள்ளிக்கிழமை என்றபடியாக நான் நேரத்தோடையே எழும்பி நல்ல பிள்ளையாக குளித்து வலிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம்னு யோசித்தேன். அதுக்கு முதல்ல ஒரு டீயை போட்டு குடிப்போமே என்று சொல்லி மில்கை ஊற்றி டீயை எல்லாம் கலந்து அழகான பிள்ளையாக நல்ல வடிவாக குடித்து முடிச்சாச்சு. ஸோ குடித்து முடிச்சுட்டு டைம் போகுது என்று யோசித்திரியக்குள்ளே ஏர்லியாக போனால் தான் சில வேலைகள் இருக்குன்னு சொல்லி வலிக்கிட்டு டோரை திறந்து வெளியில் பார்த்தா அப்படியே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு வெதரும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அப்படி ஜோதித்திருக்கக்குள்ளே சரி நீலமாணிக்கத்தையும் ஒருக்கா போய் பார்ப்போமே என்று ஜோதிச்சேன். நீலமாணிக்கம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு வேறொரு இல்லை, வாங்க போய் காட்டுறேன். அதுக்கு முதல்ல நம்மளோட ஒரு ஆள் இருந்தார், சுந்தரா ட்ராவல்ஸ். இவரால் நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம். ஸோ இவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்மளோட நீலமாணிக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீலமாணிக்கத்தையும் எடுத்துட்டு நீலமாணிக்கத்தெலாம் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம். ஸோ நீலமாணிக்கத்தை ஒன் பண்ணி ஆளை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து கோயிலுக்கு போக ரெடி ஆகியாச்சு. எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் இருக்கிற ஐயப்பன் சுவாமி கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறோம். ஸோ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டிய நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் கோயிலின் கோபுரம். இதை உங்களுக்கும் காட்டணும்னு சொல்கிறதுக்காக வேண்டியே இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணினான். ஸோ வெளியில் இவ்வளோ அழகாக இருக்கி, அதே மாதிரிக்கு உள்ளேயும் அவ்வளவு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். கோயில் அவ்வளவு அழகு. ஐயப்பன் சுவாமி கோயிலே அவ்வளோ அழகு, அந்த தர கூட அவ்வளோ அழகு. ஸோ கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்ட பிறகு ஐயப்பனோட அருளையும் எடுத்தாச்சு. ஜோதித்திருக்கக்குள்ளே பூசை ஆகிற சவுண்டு கேட்டுச்சு. என்னடா பூசை ஆகுது இந்த டைம்னு பார்த்தா அது அபிஷேக பூசை. அபிஷேக பூசையும் ஆறுதலாக நின்று கண்குளிர ஐயனை கண்டு அவரையும் பார்த்தாச்சு. ஸோ பார்த்ததுக்கு பிறகு அபிஷேகம் தருவாங்களான்னு ஜோதித்து நின்றன். அதுக்கு கொஞ்சம் லேட்டாகுமே என்றது எண்ணம் வர நின்றது போதும். ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே ஆள் மாறி அடுத்த வேலையை பார்ப்போம்ண்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ வெளியில் வந்தால் என்ன சொல்கிறது, யார் மேலே கை வைக்கலாம் இந்த நாட்டில். இவங்களில் கை வைக்க இயலாது. ஏன்னா இவங்களில் கை வச்சா காலத்துக்கும் களி தான் நம்ம சாப்பிடணுமன்ற மாதிரிக்கு இவங்க அப்படியே இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் முக்கியமான ஆக்கள். சரின்னு போட்டு நான் என்ன செய்ய முடியும் யோசிச்சேன், ஊபர் ஓடுவோம். ஊபர் ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரே நான் ஊபர் ஆன் பண்ணோன்னு வந்தது பர்கர் கிங்குக்கு. ஸோ அப்படியே நான் ஆர்டரையும் பிக் பண்ணி எடுத்துட்டேன். ஆர்டர் எடுத்ததுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ரீச் ஆகி உள்ளே போவோமே, உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஆர்டர் ரெடி ஆகிட்டான்ட்டு பார்ப்போம்ண்டு உள்ளே போனால் இந்த ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினேன். அவங்களும் ஆர்டரை ரெடி பண்ணி கொண்டு இருந்தாங்க. சரி அப்பாடா ரெண்டு ஒரு மாதிரியாக ஊபர் ஆர்டரையும் எடுத்துட்டு வெளியில் இந்த ஊபர் ஆர்டரை எப்படா கொடுத்து முடிப்போம் அப்படின்ற மாதிரிக்கு இருந்துச்சு. ஃபைனலி ஒரு மாதிரியாக ஃபர்ஸ்ட் ஆர்டரை டெலிவரி பண்ண போகிறோமே என்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்க அடுத்த ஆர்டர் அடிச்சுது. சரி என்று போட்டு அடுத்த ஆர்டரை நான் அப்படியே எடுக்க போய் அவரையும் டேக் ஓவர் பண்ண உள்ளே போனேன். ஸோ உள்ளே போய் ஆர்டரையும் எடுத்துட்டு அப்படியே வெளியில் காரில் டோரை திறந்தா ஆல்ரெடி 2 ஆர்டர் எடுத்து வச்சுருக்கோமே, அதை மறந்தமே என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி என்று போட்டு இதையும் கொடுத்து எப்படா முடிக்க போகிறோம், அவ்வளோ குளிருது அப்படின்ட்டு எனக்குள்ளேயே நானே புலம்பித்து போகிற வழியில் பார்த்தா வீடு கட்டுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஊரில் இருக்கிற மாதிரி கல் சீமந்தலாம் இல்லை, இது பலகையால் ஆன வீடு தான் இங்கே கூட. ஸோ நம்ம அப்படியே வீட்டெல்லாம் பார்த்து ஆர்டர் ஃபைனல் ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களோட வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு ரீச் ஆகியாச்சு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ அவங்களோட ஆர்டரையும் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வயிறு கிடந்து பசிக்குதுன்ட்டு கத்த நான் காரை எடுத்துக்கொண்டு எங்களோட வீட்டாக வந்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சு. அப்போ என்னடா சாப்பாடு இருக்குமென்று பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்மளோட தேசிய உணவு பருப்பும் பப்பட பொரியலும் அதோட மோர் மிளகா பொரியலும். இதை விட ஒரு சாப்பாடு இருக்கா என்று அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அண்ணா ஹோல் அடிச்சுது. தம்பியாக ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாண்டு சரி என்று போட்டு பார்த்தா 21 நிமிஷம் காட்டிச்சு. ஓகே என்று சொல்லி அவங்களையும் போய் பிக்கப் பண்ணி அவங்கள காரில் ஏற்றி எடுத்துட்டு திரும்ப அண்ணா சொன்ன அட்ரஸை போட்டால் அது இங்கேருந்து 39 நிமிஷம் காட்டுச்சு. பக்கத்துலான்னு இருக்குமெண்டு ஜோதிச்சா முடியலை. ரீசன் என்னென்னு சொன்னால் ஹைவே ஃபுல்லாக அவ்வளவு இருக்கும். ஏனெண்டா
கார் வந்து போக மாட்டேன்னுச்சு. 20 என்னடா எல்லோரும் ஊந்து போகிறீங்கன்னு பார்த்தா முன்னுக்கு ஏதோ ஆக்சிடென்ட். ஸோ 20 40 தாண்டது பெரிய கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி எப்படியோ சமாளித்து அண்ணன் சொன்ன இடத்துக்கு வந்தேன். அது எங்கன்னு சொன்னால் பிராம்டனில் இருக்கிற ஒரு சிட்டி சென்டர். ஸோ சிட்டி சென்டருக்குள்ளே என்ட்ரி ஆகினது பிறகு அண்ணா கேட்டுச்சு, தம்பியா உனக்கு பசிக்கலையா மதியம்ண்டு. ஓம் பசிக்குதான்னு சொல்ல அண்ணா சொல்லிச்சு, வா சாப்பிட போகும்போது அங்கே போனால் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இருந்தது, கேஎஃப்சி கூட இருந்தது. கேஎஃப்சி வந்து சாப்பிட போறியான்னு கேட்க நான் சொன்னேன், ஊரில் இருக்கிற கேஎஃப்சியும் இங்கே இருக்கிற கேஎஃப்சியும் கம்பேர் பண்ணால் ஊரில் இருக்கிற கேஎஃப்சி எவ்வளவோ பெட்டர்ன்னு சொல்லி அண்ணாட்ட நான் ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஒரு ஜூஸ் வண்டி தந்தால் போதும் பண்ணோன்னு அண்ணா சொல்லிச்சு, ஓகே பா ரியல் ஃப்ரூட் வந்து நல்லா இருக்கும் போய் அங்கே குடிப்போம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அண்ணாவும் நானும் வந்தவங்களும் ரியல் ஃப்ரூட் ஜூஸ் கடைக்கு போய் அங்கே போகணுன்னு அண்ணா கேட்டுச்சு, நீ என்ன சாப்பிட போகிறான்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் போதும், அதை குடிச்சிடண்டா ஓகே அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா ஓகே நான் வேண்டி தரேன் அப்படின்னு சொல்லி மேங்கோ ஜூஸ் 3 ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு அண்ணாவும் நல்லபடியாக மேங்கோ ஜூஸுக்கு வந்து பே பண்ணி முடிஞ்சுது. சரின்னு போட்டு நான் வெயிட் பண்ணி அப்படியே மேங்கோ ஜூஸ் வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி நின்றேன். அக்கா வந்து மேங்கோ ஜூஸை தந்தாவும் அக்காட்ட அப்படியே மேங்கோ ஜூஸை வேண்டி எடுத்துட்டு இருக்கக்குள்ளேயே நம்மளோட பிரின்சஸ் ஒரு ஆளை கண்டேன். அவள் வந்து போய்க்க வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு போய்த்து வரேன் இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியும் போய்த்தா. போனதுக்கு பிறகு வர வழியில் பார்த்தா என்னடா கலர் கலராக எல்லாம் இருக்குது பாக்ஸுக்குள்ளேன்னு பார்த்தா அது பாப்கார்ன். ஊரில் நம்ம சோளம்பொரியில் இவ்வளோ கலரா என்று சொல்லி அண்ணன் ஒரு ஆள் நின்றார். அண்ணன் வந்துட்டு அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் இவ்வளவுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், தம்பி இது ஒவ்வொரு ஃப்ளேவர் தம்பி, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்காண்டு. சரி என்ன போட்டு நம்ம நார்மல் பாப்கார்னே சாப்பிடுவோம்னு சொல்லி அண்ணன்கிட்ட ஒரு பாப்கார்ன் பக்கெட் ஒன்றை வேண்டி அதையும் வந்து கையில் எடுத்துட்டு அப்படியே போயாச்சு. ஸோ பொடிநடையாக போய் கொண்டு இருக்கக்குள்ளே அட்ரஸை திரும்ப போட்டு பார்த்தா வீட்டை போகிறதுக்கு 1 hour காட்டிச்சு. சரி என்னடா கொடுமை, 7 மணி தானே ரீச் ஆகும் என்று சொல்லி என்ன செய்கிறேன் நீ என்று போட்டு நான் வெளிக்கிட்டு இடையிலேயும் சின்ன சின்ன அலுவல் இருந்தபடியாக கொஞ்சம் அந்த அலுவலை முடிச்சுட்டு நான் எப்படியோ வீட்டை போகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 7:45 ஆச்சுது. ஆட கொடுமையே, இரவு 7 மணி ஆயிட்டா என்று மனசுக்குள்ளேயே புலம்பித்து இவன் கத்துறான், நீலமாணிக்கம் ஒருவன் கத்துறான், டே முடியலைன்னால எவ்வளோ நேரண்டா என்னை வச்சு ஓட்டுறானி என்று. சரி என்று ஓட்டு அவன்கிட்ட திட்டையும் வேண்டித்து ஆளை வந்து சத்தம் போடாத என்று ஒன்று பார்க் பண்ணி போட்டு ஆள் அப்படியே வந்து ஆளுக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு நான் அப்படியே இறங்குவோம் எடுத்து இறங்கி பொடி நடையாக ஆளை ஒரு பார்வை பார்த்துட்டு பொடி நடையாக ஒரு நடவை நடந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போன கையோடைய அண்ணா கோல் அடிச்சுது, தம்பி நைட் ஆகிட்டு அடுத்த வேலைக்கு வாரையோ வெளியில் போய் சாப்பிடுத்து அப்படியே வேலைக்கு போக முடியும். சரி என்று அண்ணாட்ட சொல்லிட்டு அண்ணாக்கிட்ட சொன்னேன், ஓகே நான் வாரேண்ணா என்று சொல்லி வலிக்கிட்டு அண்ணாவும் வெளியில் வர அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் தான் கிங் ஆஃப் டேஸ்ட். அது வந்து ஸ்ரீலங்காக்கள்ற ஒருத்தங்கள்ற கடை. அங்கே போனால் அங்கே வந்து இடியப்ப கோம்பு எடுத்தோம், அதில் முட்டை சிக்கன் மற்றது வந்து சம்பல் மற்றது ஊரில் பால்சோதி எவ்வளோ தந்தாங்க. அதையும் ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அட்ரஸை போட்டு பார்த்தா அது 1.5 hours மேலே கிட்டத்தட்ட 1.25 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு கிட்டன்னு சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் தூரம். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 11 மணி ஆகிடுது. என்னத்துக்கு ரீச் ஆகினு சொன்னால் அடுத்த வேலை வந்து எங்களோட எக்யூப்மெண்ட் கிளீனிங். ஸோ இதான் வந்து பார்ட் டைமாக நான் செய்கிறது. எக்யூப்மெண்ட், ஹூட் கிளீனிங், கிச்சன் எக்யூப்மெண்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக க்ளீன் பண்ணி எப்படியாவது இன்றைக்கு காலையிலேயே அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் முழு மூச்சாக நாங்கள் நின்று ஒரு மாதிரியாக அது வந்து எங்களோட சோல்ஜர்ஸ் எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு மாதிரியாக செய்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கான இருந்த மாதிரியே செட் பண்ணி க்ளீன் பண்ணி முடித்து அதில் அவுட்புட் தான் இந்த இருக்கிறது. இது எப்படின்னு சொன்னால் தண்ணியில் போட்ட தங்கம் மாதிரி சும்மா பளபளன்றிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கும் இப்படி ஹூட் கிளீனிங் இப்படி டீப் கிளீனிங் செய்யணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆயிடுத்துன்ற மாதிரி இருக்கு, நீங்களே நல்லா பாருங்கள். ஸோ அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வீட்டை ரீச் ஆகியாச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை